இந்தோ பாக் எல்லையில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் இப்போ ரொம்பவே ஹை அலர்ட் மோடுக்கு போயிருக்கிறாங்க. இதற்கு காரணம் இப்போ அந்த பார்டர்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவுக்கு எதிராக பாக் அரசாங்கத்தினுடைய புதிய சதித்திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே அந்த சதித்திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு இந்தியா என்னவெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த சில வருடங்களா ரொம்பவே அமைதியா இருந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இப்ப மீண்டும் இந்திய அரசாங்கத்துக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாக ஆரம்பிச்சிருக்குது. கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தோடா அப்படிங்கிற இடத்துல நடந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். 4 இந்திய வீரர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த தாக்குதலை நடத்தினவங்களை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், பக்கத்திலே இருந்த காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டு தான் சொல்லப்படுது. அந்த காடுகளுக்குள்ளே தேடி பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஸோ தேடுதல் வேட்டை அப்படிங்கிறதும் தீவிரமாக நடந்துக்கிட்டு வருது. ஆக்சுவலாக இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கிறதுலாம் நமக்கு புதுசு இல்லைங்க. ஆனால் இந்த முறை நடந்த தாக்குதலை அப்படி நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4-5 வருடங்களா என்னதான் அப்பப்போ தாக்குதல்கள் நடந்தாலுமே கூட எப்பயாச்சும் ஒருக்கா தான் நடக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் சமீப காலகட்டமாக இந்த தாக்குதல்கள் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இதோட ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தான். அதில் கிட்டத்தட்ட 5 இந்திய வீரர்கள் உயிரிழந்திருந்தாங்க. அதன் பிறகு மே மாதம் ஒரு தாக்குதல், ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு அப்பாவி இந்திய மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. ஸோ இது ரியாசி படுகொலை அப்படின்னு சொல்லி உலக அளவில் பலரும் இதுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்தாங்க. ஈவன் பாகிஸ்தானில் இருந்து கூட இந்த ஒரு தாக்குதலுக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதே ஜூன் மாதமே மேலும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போ ஜூலை மாதத்தில் இதுவரைக்குமே 2 தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கடந்த ஒரு 32 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 48 இந்தியர்கள் இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான் அரசாங்கம் இதோட நிறுத்த போகிறதே கிடையாது. இன்னும் இதே மாதிரி பல தாக்குதல்களை நடத்துறதுக்கும் திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அது எப்படிப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்திய அரசாங்கம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய ஊடுருவல்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த லான்ச் பேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிறத நோட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னப்பா லான்ச் பேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமான ஒரு கேம்ப் தான். இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லேருந்து 2-4 கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தான் சைடில் இந்த மாதிரி பல கேம்ப்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த கேம்புகளுடைய நோக்கம் என்னென்னா, இந்தியாவுக்குள்ளே ஊடுருவர நபர்களை இங்கே கொண்டு வந்து தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இங்கே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அல்லது எப்போ வந்து ஒரு சான்ஸை உருவாக்க முடியுதோ அப்போ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்கள இந்தியாவுக்குள்ளே அனுப்பி விடுறது தான் இந்த லான்ச் பேட்ஸினுடைய நோக்கம். ஸோ நீங்கள் அடிக்கடி செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்துது அப்படின்னு சொல்லி. எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு சைடு துப்பாக்கி சூடு நடத்துகிறான்னா இன்னொரு சைடு எவனோ ஒருத்தன் இந்த லான்ச் பேட்ல இருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ போகிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் நம்ம லான்ச் பேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லான்ச் பேட் எல்லாமே இந்தியா பார்டருக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால இந்திய அரசாங்கமும் இதை எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே இந்திய அரசாங்கம் அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இங்கே பலரும் வந்து தங்க வைக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாக இருக்குது. மினிமம் 70க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல இப்போ தங்கி இருக்கலாம். ஸோ இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ தயாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, முதல்ல எல்லாம் 2-4 கிலோமீட்டர் தொலைவு தள்ளி இருந்த இந்த மாதிரியான கேம்ப்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவோட பார்டருக்கு கிட்டே வந்திருக்குது. வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த மாதிரி கேம்ப்ஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்களாம். அதுலேயும் குறிப்பாக முதல்ல எல்லாம் காஷ்மீர் வேலி சைடில் தான் பெருசாக இந்த மாதிரி கேம்புகளெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை ஜம்முவோட சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேம்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ தாக்குதல்கள் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜம்மு ரீஜியனில் தான் பெருசாக தாக்குதல்களும் நடக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம பக்கத்து நாட்டு பங்காளியோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பாகிஸ்தான் அமைதியாக தான் இருந்தாங்க, இப்போ திடீர்னு மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிளுங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணாங்க இல்லையா, அப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் எப்படியாச்சும் அது ஒரு பெரிய விஷயமாக்கிடணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை உலக அளவில் எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளையும் எடுத்தாங்க.
அப்போ யோசிச்சு பாருங்க, உலக நாடுகளோட ஃபோக்கஸை இந்தியாவுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடு நினைச்சது அப்படின்னா, அப்போ இந்தியாவுக்கு எதிராக எந்த தாக்குதலையுமே நடத்தாமல் இருக்கணும். ஸோ அப்படி நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக உலக நாடுகள் இந்தியா மேலே நடத்தப்படுற அந்த தாக்குதல்களையுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பாகிஸ்தான் அரசாங்கம் தனக்குத்தானே வச்சுக்கிற ஆப்புக்கு சமம். அது மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தானும் அப்போ FATF-னுடைய பிளாக் லிஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. நாடும் பொருளாதார ரீதியாக ரொம்ப டேமேஜ் ஆகி கிடந்தது. ஸோ அதனால தான் அந்த சமயத்தில் ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்களால இந்தியாவுக்கு எதிராக எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைக்க முடியல. இந்தியாவுக்கு எதிராக பேச எந்த நாடுகளுமே தயாராக இல்லை. கண்டிப்பாக இனிமேல் அந்த விஷயத்தில் அவங்க நினச்ச எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் அரசாங்கம் இப்போ மீண்டும் இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது முதல் காரணம். ஸோ ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய உளவு அமைப்பான ரா ஆடின கதகளி ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாகிஸ்தானுக்குள்ளே பூந்து பல தரமான சம்பவங்கள் அப்படிங்கிறத பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். மூணாவது மற்றும் ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத அமைப்புகளான HM, LET இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்குது இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே ஆதி காலத்தில் ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பற்றி தனியாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அமெரிக்கா கொடுத்த நிதியுதவிகளை பயன்படுத்தி தான் இந்தியாவுக்கு எதிரான இந்த அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அமெரிக்க அரசாங்கம் அந்த நிதியுதவியை நிறுத்த ஆரம்பித்ததையுமே இந்த அமைப்புகள் எல்லாம் அடுத்ததாக போன நாடு சவுதி அரேபியா தான். ஸோ சவுதி அரசாங்கத்துக்கிட்ட ஃபண்டிங் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சவுதியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே இந்த இயக்கத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாம் அங்கே போயிட்டு வர்றது ரொம்பவே சகஜம். இந்த நிலைமையில தான் இந்திய அரசாங்கம் சவுதி அரசாங்கத்துக்கு கூட தன்னுடைய நட்பை ரொம்ப பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தி சவுதி கிட்ட இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த மாதிரி உங்கள் நாட்டை பயன்படுத்தி ஃபண்டிங்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு எங்கள் நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் செய்யப்படுது, ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாவினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட சவுதி அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா 2017-18ஆம் ஆண்டுகளில் பயங்கரமாக இந்த அமைப்புகளுக்கு எதிரான ஒரு பெரிய கிராக் டவுன் அப்படிங்கிறதே நடத்தினாங்க. எந்த அளவுக்குனா LET அமைப்பினுடைய ஒரு சீஃபையே கைது செய்யற அளவுக்கு சவுதி அரசாங்கம் போயிடுச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாத்துக்குமே ஃபண்டிங் இல்லாமல் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பல இயக்கங்களும் லிட்டரலாக வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போ நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போன வருடம் மீண்டும் LET-னுடைய சீஃபோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கா. அப்படி ஸோ இதன் விளைவாக மீண்டும் அங்கிருந்து ஏதாவது ஃபண்டிங் வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்குது. ஸோ அப்படி மறுபடியும் ஃபண்டிங் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மீண்டும் இந்த அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, போன வருஷமே போயிட்டு வந்திருக்கா அப்படின்னா மேபி இந்நேரம் ஃபண்டிங் கூட வந்துகிட்டு இருக்கலாம், அதனால் கூட இப்போ தாக்குதல்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்பப்படுது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களும் வந்து இந்த விஷயத்தில் இருக்குதுங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிற ஒரு புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தானில் நடந்த ஹரியாத் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மீட்டிங் தான். ஸோ இந்த மீட்டிங், இந்த ஹரியாத் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா லிட்ரலாக காஷ்மீர் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அதை உருவாக்குறது யாருன்னா பாகிஸ்தானினுடைய இராணுவம் தான். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது, இவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்னு சொல்லி தான் நம்பப்படுது. ஸோ இந்த ஹரியாத் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடந்த பொழுது பல இந்தியாவுக்கு எதிரான குழுக்களும் அதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் ரொம்பவே முக்கியமான அமைப்பான HMன்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைவர் வந்து மாற்றப்பட்டிருக்கா. அப்படி ஸோ இந்த மாற்றுதலுக்கு முக்கியமான காரணமே பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க தான் இப்போ புதுசாக ஒரு தலைவரை நியமித்து அதன் மூலமாக மீண்டும் இந்த அமைப்புகளுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ அதன் விளைவாக கடந்த வருடம் அமீர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்திருக்கா. அப்படி ஸோ அவர் வந்ததற்கான நோக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் சிலரை அவங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றுறதுக்காக தான். ஸோ அவங்க ஊடுருவி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்புக்கு ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்ததாக நம்பப்படுது. ஆனால் இந்த நபரை இந்திய வீரர்கள் கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டாங்க. ஆனாலுமே கூட இந்த ஆளு கூட பலரும் இன்னும் கூட வந்திருக்கலாம். ஸோ அவங்க ரிட்டர்ன் போயிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அதன் பிறகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா பலரும் ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க.
கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இந்தியாவுக்குள்ள 20 ஊடுருவல்காரர்களாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்தியா ராணுவம் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவாக நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இந்த மாதிரி தாக்குதல்கள் அடிக்கடி நடக்குமே ஆனால் இந்திய அரசாங்கம் பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி மீண்டும் ஏதாச்சும் ஒரு பெரிய தரமான சம்பவத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளும் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதுக்கு மேலே இந்த விஷயம் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு தரமான பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.